காங்கிரசுக்கு அமைச்சரவையில இடம் கொடுத்து, காங்கிரசுக்கு ராஜ்யசபால இடம் கொடுத்து நாங்க காங்கிரஸோட பயணிக்கிறோம். கடந்த காலத்துல காங்கிரஸ் இது சமூக நீதி இயக்கம், இவங்க பாஜகவுக்கு வாக்கு கேட்கிறாங்கன்னு மட்டும் முத்திரை குத்துனவங்க இன்னைக்கு இந்தியா கூட்டணியோட கூட்டணியை புறக்கணிச்சதுக்கு காரணம் என்ன? திமுகவோட நாடகம் என்ன? அப்ப திமுக மொத்தமாக தகப்பன், மகன், மாப்பிள்ள எதுக்காக நீங்க மைசூருக்கு படையெடுத்தீங்க? கஜினி முகமது படையெடுக்கிற மாதிரி அங்க RSS ஓட என்ன பேச்சுவார்த்தை நடந்தது? இன்னைக்கு பாஜக அமைச்சரவையில என்ன இடம் கேட்டிருக்கீங்க? பாஜக நோக்கி எது மூவாயிட்டு போயிட்டு இருக்கீங்க? அப்ப முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் RSS கைப்பாவையாக RSS சித்தாந்தத்தை உள்வாங்கிய திமுக இன்னைக்கு மக்கள் மன்றத்தில் அம்பலப்பட்டு நிற்கிறது. நான் கடந்த காலத்தை சொன்னோம், கருணாநிதி நாணயத்தை வெளியிடுறதுக்கு கி வீரமணி இருக்கிறார். எதுக்கு நீங்க RSSல பிறந்தவரை கூட்டு வந்து வெளியிடுறீங்க? இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யணும் நீங்க சொன்னீங்க திமுக அரசாங்கம். ஆனா சுப்ரீம் கோர்ட்ல என்ன ஸ்டெண்ட் அடிக்கிறீங்க? இவர்கள் வெளியில வந்தா பாதுகாப்பு இல்லன்னு. அப்ப திமுக அரசாங்கம் RSS சித்தாந்தத்தையும் RSS கொள்கையும் கரைச்சி குடிச்சிருக்கு. நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டுல ஒரு ரூபா கூட கொடுக்கல. மோடி அவர்களை பார்ப்பதற்கு யாரும் போக கூடாதுன்னு சொல்லி இதே முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வீடியோ போட்டாரா இல்லையா? ஆனா பாட்டிலுக்கு 10 ரூபா பிரச்சனை வந்துருச்சு, அவரோட மகனாருக்கு பிரச்சனை வந்துருச்சு, திமுக அமைச்சரவைக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னா ஓடி போய் நிதிஷ்குமார் கூட எங்க கூட இல்லங்க, பீகார்ல இருக்கிறாரு, ஸ்டாலின் எங்க கூட இருக்க கைப்பிடித்தவர்கள் தான் இந்த பாஜக காரர்கள். இன்னைக்கு மக்கள் உண்மையாவே வெளிப்படையாக தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு செக்குலரிசமாக சமூக நீதியாக ஹானபல் சீஃப் மினிஸ்டர் அவர்கள் காங்கிரஸ் போன்ற கூட்டணிகளை வைத்து நல்லாட்சி தந்திருக்கின்றார். இஸ்லாமிய மக்களுக்கு வருங்காலத்தில் உரிய இன்னைக்கு பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி கொடுத்திருக்காங்க. என்னென்ன தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தோமோ கண்டிப்பாக அது நிறைவேற்றக்கூடிய அதிகமான விஷயத்தை அவர்கள் செயல்படுத்தியிருக்கிறாங்க. இன்னைக்கு அமைச்சரவை கூடுது, பல இஸ்லாமியர் சார்ந்த விஷயங்கள் நீங்க சட்டமன்றத்தில் பார்க்க போறீங்க, வெளியில வரும் நான் சொல்றேன். நன்றி.